ஹலோ யுவர்ஸ், செல்லமே செல்லமே சீரியல் சன் டிவியில் இந்த சீரியலின் டெலிகாஸ்ட்டு கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிய நிலையில் சீரியல் ஆரம்பித்து 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளாரையே இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த சீரியல் நல்லா தான் போயிட்டுருந்துச்சி. ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றுருந்துச்சி. டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் வாங்கிட்டு இருந்துச்சி. அப்புறம் எதுக்கு இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வராங்கன்ட்டு தெரியல. கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறைய பேர் இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ இந்த செல்லமே செல்லமே சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சன் டிவியில் நல்லா இருக்கும் சீரியல்கள் எல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவதே வேலையாக போச்சு. இந்த சீரியலில் கதாநாயகியாக யார் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, ரேஷ்மா நடிச்சிருப்பாங்க. இவங்க ஏற்கனவே பூவே பூச்சுடவா, அபி டைலர், கிழக்கு வாசல், நெஞ்சத்தை கில்லாதே போன்ற சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இவருக்கு பேராக யார் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, ஜிஷ்ணு மேனன் நடிச்சிருப்பார். இவர் ஏற்கனவே சுந்தரி சீரியலில் நடித்து பிரபலமானவர். சன் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 6:30 மணிக்கு செல்லமே செல்லமே சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தது. இந்த சீரியலோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்களா, கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே சிக்கி தவிக்கும் குழந்தைகளை மையப்படுத்தி இந்த சீரியல் எடுக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்களா, இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. ஜூலை 4ஆம் தேதி இந்த சீரியலோட இறுதி அத்தியாயம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சன் டிவியில் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கிற சீரியல்கள் எல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வராமல் நல்லா இருக்கும் செல்லமே செல்லமே சீரியலை முடிவுக்கு கொண்டு வருவது செல்லமே செல்லமே சீரியல் ஃபேன்ஸுக்கெல்லாம் உண்மையிலேயே பெருத்த ஏமாற்றம் தான். சரிங்க, செல்லமே செல்லமே சீரியல் முடிய போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.